ரமேஷ்குமார். இன்றைக்கி உங்களோட ப்ரெக்னென்சியில் உங்கள் ஊம்குள்ளே இருக்கக்கூடிய பேபி எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 2 முக்கியமான விஷயம் உங்களோட பேபியோடைய சேஃப்டியை அஷ்யூர் பண்ணக்கூடியது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபியோட கிக் கவுண்ட்ஸ். ஒரு மாமா பேபியோட கிக் கவுண்ட்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 28 வீக்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வரணும். சம்டைம்ஸ் எனக்கு இன்னும் கிக் கவுண்ட்ஸ்லேயே தெரியலையே அப்படின்னு நிறைய மாம் சொல்லுவீங்க. எஸ், 13-14 வீக்ஸ்லாம் பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மோஸ்ட்டாக 16 வீக்ஸ் ப்ளஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிக் கவுண்ட்ஸே தெரிய ஆரம்பிக்கும். இல்லை இன்னுமே எனக்கு தெரியல, 20-21 வீக்ஸ் ஆகிடுச்சு அப்படி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ்க்கு இதுதான் கிக் கவுண்ட்ஸ் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பீங்களா இருக்கும். இல்லை உங்களோட பிளசண்டாவோட பொசிஷன் வந்து சம்டைம்ஸ் ஆன்டீரியராக இருக்குன்னா பேபி கொடுக்குற கிக்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்னொன்று, யூஆர் மோர் ஆஃப் டைவர்ட்டட், வெளி உலகத்துக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கும்போது, உள்நோக்கி கவனிக்காமல் இருக்கும்போது அந்த கிக்ஸ் பேபி கொடுத்துருந்தா கூட ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, 28 வீக்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் கிக் கவுண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். முக்கியமாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருந்துச்சுனாக்க நீங்கள் கண்டிப்பாக கிக் கவுண்ட்ஸ் எவ்ரிடே நோட்டீஸ் பண்ணணும். இல்லைங்க நார்மல் ஹெல்தி ப்ரெக்னன்சி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட்ஸ் வருதோ, இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, நான் இந்த மாதிரியான போஸ்டரில் இருந்தேன், இந்த மாதிரியான ஒரு ஃபுட் எடுத்தேன், சம் தாட்ஸ் வில் பி ப்ரிக்கிங் இல்லையா, என் பேபி சேஃபாக இருக்கா அப்படின்னு தாட்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த கிக் கவுண்ட்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இந்த கிக் கவுண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சைலண்ட் காம் என்விரான்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ்வலாகவே பேபி கிக் கவுண்ட்ஸ் கொடுக்கறது எப்பெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அம்மாவுக்கு பசிக்கும் போது கிக்ஸ் கொடுக்கலாம், நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னையும் கிக்ஸ் கொடுக்கலாம், இல்லை பேபிக்கு வந்து ஒரு காம் என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி அம்மா லைங் டவுன் பொசிஷன் போகணுன்னையும் கிக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் மியூசிக்கோ இல்லை ஒருத்தரோட பர்டிகுலர் வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் கிக் கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கிக் கவுண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம் என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கிளாஸில் சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது குடிச்சிட்டு சைலண்ட்டாக ஃபோன் பெல், காலிங் பெல் இல்லை டிவி சத்தம் எதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடாக திரும்பி படுத்துட்டு பேட் டெஸ்ட்டுன்னு இதை சொல்லுவோம், நல்லா டம்மியை ரப் பண்ணி கொடுங்க, பேட் பண்ணி கொடுங்க. வெயிட் ஃபார் 13 மினிட்ஸ் டு 1 hour வரலும் வெயிட் பண்ணுங்கள். டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டார்டிங் டைம் எவ்வளோ கிக்ஸ், ஒரு சின்ன மூவ்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க, சின்ன அசைவுகள். எனக்கு இப்போது பேபி வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா லேசான ஒரு லிம் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கூட கொடுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க. பேபியோட ஹிக்கப்ஸை வந்து இதில் கொண்டுட்டு வர வேணாம். அதாவது ரித்தமிக்காக அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் கவுண்ட் எடுத்துக்க வேணாம். ஒன்ஸ் இன் அ வைல் கொடுக்கக்கூடிய கிக்ஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் த 10th கிக் எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டேட் போட்டுக்கோங்க, ஸ்டார்டிங் டைம் போட்டுக்கோங்க, அண்ட் கிக் கவுண்ட்ஸ் 10 கிக் கவுண்ட்ஸ் வரலும் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. 10th கிக் கவுண்ட் போது டைம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட், ஒரு கிரிட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க ரெகுலராகவே நீங்கள் வந்து எவ்ரிடே கவுண்ட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. நார்மல் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது, உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும் இந்த கிக் கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இஃப் அட் ஆல் இதில் டவுட் இருக்குது அப்படின்னாக்க ஃபார் ஷியோர் இம்மீடியட்டாக டாக்டரை அப்ரோச் பண்ணிவிடுங்க. ஓகே? ஸோ எனி டைம் நீங்கள் டே நைட் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இது அப்ரோச் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸ்பெஷலி நீங்கள் ஹாஸ்பிட்டலே போனதுக்கப்புறமே நீங்கள் அங்கே ரிசப்ஷனில் டோக்கன் போடுறீங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, யூ ஹேவ் டு இன்ஃபார்ம். கிக் கவுண்ட்ஸில் டவுட் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அங்கேயே உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் அட் ஆல் எமர்ஜென்சினா இம்மீடியட்டாக டாக்டரையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா ஹாப்பியாக இருக்கலாம். அந்த உறுத்தலோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேபி சேஃபாக அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி கிக் கவுண்ட்ஸுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ட்யூஷன். சம்டைம்ஸ் என்னமோ எனக்கு உறுத்தலாக இருக்குங்க, மனசுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலும் ஷியோராக நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே? இது தாண்டி
விக்ரஸான கிக்ஸ் இருக்குது. லைக் நார்மல் கிக்ஸாக இல்லாமல் ரொம்ப கண்டினியூஸாக, சில பேபிஸ் ரொம்ப ஆக்டிவாக கண்டினியூஸ் கிக்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இன்றைக்கி எதுவும் அப்நார்மலாக தெரியுது, ரொம்ப கண்டினியூஸாக ரொம்ப வேகமாக கிக்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. அப்படிங்கிற டைம்லேயும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகியும் உங்களுக்கு கிக் கவுண்ட்ஸ் தெரியலைனாலும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பேட் டெஸ்ட் whenever required. நார்மல் ப்ரெக்னன்சியில் பார்த்துக்கோங்க. ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்கன்னா எவ்ரி டே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க டு assure your baby is healthy. Okay, take care. Bye bye.